தமிழ் மக்களே, நான் ஆர்ட் பிரபா. இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் இயக்கிய படங்கள்லேருந்து வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மக்களால் கொண்டாடப்பட்ட சிறந்த 10 படங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் 10வது இடத்துல இருக்க படம் தல அஜித் அவர்களோட நடிப்பில் 2002 வெளிவந்த வில்லன். இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் கே.எஸ். ரவிக்குமார் பண்ணியிருந்தார். மியூசிக் வித்யாசாகர் பண்ணியிருந்தார். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட கதை யூகி சேது ஓடுது. கே.எஸ். ரவிக்குமார் தளபதியிலிருந்து ரஜினி, கமல் வரைக்கும் நிறைய ஹீரோக்களை வச்சு படம் பண்ணியிருந்தாலும், சரத்குமார், கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இவங்களோட சேர்ந்து படம் பண்ணும்போது தான் அவருக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைச்சது. இந்த 3 ஹீரோக்களுக்கு அடுத்தபடியாக கே.எஸ். ரவிக்குமாருக்கு ஓரளவு பெரிய வெற்றியை கொடுத்த படம் தான் அது தல அஜித்தோட வில்லன் தான். அடுத்தபடியாக 9வது இடத்துல இருக்க படம் சேரன் பாண்டியன். அது வரைக்கும் குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் வில்லனாகவும் நடிச்சிட்டு இருந்த சரத்குமாருக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ அளவுக்கு இமேஜ் வந்ததுக்கு இந்த படமும் ஒரு முக்கிய காரணம். இப்போ இந்த படத்தை டெலிவிஷனில் போடும்போது சரத்குமார் படமாக தான் காட்டுறாங்க. ஆனால் 91ல் சரத்குமார் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த படம் ஆனந்த் பாபு ஹீரோவை நடித்த படமாக தான் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக 8வது இடத்துல இருக்குது நட்புக்காக. 2 நண்பர்களை மையமாக வச்சு எத்தனையோ படங்கள் வந்திருந்தாலும் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு நாம் நினைக்கும் போது நம்ம மைண்டில் வர ஃபர்ஸ்ட் சாங் இந்த படத்தில் வர மீசக்கார நண்பா சாங் தான். அந்த அளவுக்கு இந்த பாட்டும் நட்புக்காக அப்படிங்கிற இந்த டைட்டிலும் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து கே.எஸ். ரவிக்குமார் சிரஞ்சீவியை வச்சு தெலுங்குலையும் இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்காரு. அடுத்தபடியாக 7வது இடத்துல இருக்குது தசாவதாரம். தசாவதாரம் கமல்ஹாசன், கே.எஸ். ரவிக்குமார் இவங்களோட கெரியருக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்கே ஒரு மைல்கல்லாக இருந்தாலும் பொழுதுபோக்குக்காக படம் பார்க்க வர்ற வெகுஜன மக்களுக்கு விஸ்வரூபம் மாதிரியே புரிஞ்சிக்க முடியாத ஒரு திரைக்கதையாக தான் அமைஞ்சிச்சு. இதனால தான் கே.எஸ். ரவிக்குமார் படங்களில் இது 7வது இடம். அடுத்தபடியாக 6வது இடத்துல இருக்குது தெனாலி. ஒரு முழுநீள படத்தில் கமல்ஹாசன் ஒரே ஒரு ஃப்ரேமில் வந்தால் கூட நம்ம கண்ணு தானாக கமலை பார்க்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு கமல்ஹாசன் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு சில நடிகர்கள் தான் இதுக்கு விதிவிலக்காக இருந்து கமல்ஹாசனோட போட்டி போட்டு நடிப்பாங்க. அந்த வகையில் நாசருக்கு அடுத்தபடியாக ஜெயராம் தன்னோட முழு திறமையையும் இந்த படத்தில் காமிச்சிருப்பாரு. இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கமல் படமாக தான் இருக்கும். திரும்ப திரும்ப பார்க்கும்போது நடுவில் வர்ற பாட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தா ஒட்டுமொத்த கதையும் ஜெயராம சுற்றி தான் நகர்ந்திருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக 5வது இடத்துல இருக்க படம் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் சூப்பர் ஸ்டார் கூடவும் ஏ.ஆர். ரகுமான் கூடவும் முதலாக சேர்ந்து ஒர்க் பண்ண படமான முத்து. 95ல் வெளிவந்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் 3 வருஷம் கழிச்சு ஜாப்பனீஸில் டப் பண்ணி டான்சிங் மகாராஜாங்கிற பேரில் ஜப்பானில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் இந்த படம் 100 நாட்களை கடந்து ஓடி அப்போவே பேன் வேர்ல்டு படமாக வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக 4வது இடத்துல இருக்க படம் பஞ்சதந்திரம். சதிலீலாவதி படம் பார்த்துட்டு கமல்ஹாசன், ரமேஷ் அரவிந்த் காம்போல இன்னொரு படம் வராதான்னு நம்ம ஏங்கியிருப்போம். அதே போல் தெனாலி பார்த்துட்டு கமல்ஹாசன், ஜெயராம் காம்போல இன்னொரு படம் வராதான்னு நினச்சிருப்போம். இதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி தான் கமல் கூட ரமேஷ் அரவிந்தும் ஜெயராமும் மட்டும் இல்லாமல் யூகி சேதுவும் ஸ்ரீமானும் சேர்ந்து பஞ்சதந்திரம் படத்தில் கலக்கியிருப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்துல இருக்க படம் அவ்வை சண்முகி. கே.எஸ். ரவிக்குமார், கமல்ஹாசன் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண முதல் படம் இது. 1996ல் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் மூலமாக இந்தியன் அப்படிங்கிற ஒரு சீரியஸான படத்தை கொடுத்துட்டு அதே டெக்னாலஜி வச்சு அதே வருஷத்தில் 6 மாதம் கழிச்சு அவ்வை சண்முகின்னு ஒரு முழுநீள காமெடி படத்தை கொடுத்துருப்பாரு கமல்ஹாசன் அவர்கள். கிரேசி மோகனோட வசனங்கள் லாஜிக் மிரல் இல்லாமல் படம் முழுக்க நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்கும். கமல்ஹாசன் இந்த படத்தில் பாண்டியன், அவ்வை சண்முகின்னு 2 விதமாக நடிச்சிருப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், நாசர் அவர்களும் இந்த கதையில் ஆள்மாறாட்டம் பண்ணி 2 விதமாக நடிச்சிருப்பாரு. கமல்ஹாசன் அவர்களோட சேர்ந்து இந்த படத்தில் வர்ற அத்தனை நடிகர்களும் சிறப்பாக காமெடி பண்ணியிருந்தாலும் நாசர் கூட சேர்ந்து பண்ணுற காமெடி தான் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா தேவர் மகன், குருதி புனல் மாதிரியான படங்களை பார்த்துட்டு அவ்வை சண்முகியில் கமல், நாசர் காம்போவை பார்த்தா உலக நாயகன் மாதிரி நாசரும் குணச்சித்திர நாயகன் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்க படம் படையப்பா. முத்து படத்தோட வெற்றியை தொடர்ந்து கே.எஸ். ரவிக்குமார், ஏ.ஆர். ரகுமான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்களோட கூட்டணியில் அடுத்து வந்த படம் தான் படையப்பா. இயக்குனர் சங்கர் அவர்களோட முதல்வன் படம் உட்பட 1999ல் வெளிவந்த தமிழ் படங்கள்லேயே அதிக வசூல் செஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸில் முதலிடம் பிடிச்சது இந்த படையப்பா தான். கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் இயக்கிய 47 படங்கள்ல இருந்து சிறந்த 10 படங்களை வருஷப்படுத்தினா அதில் நாட்டாம தான் கண்டிப்பாக முதலிடத்தில் இருக்கும். 25 கோடி கலெக்ட் பண்ண படையப்பாவை 2வது இடத்துல வச்சுட்டு 17 கோடி கலெக்ட் பண்ண நாட்டாமையை ஏன் முதலிடத்தில் வச்சிருக்கேன்னா, ரஜினி, சிவாஜி மாதிரியான உச்ச நட்சத்திரங்களை வச்சு 5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுத்து 25 கோடி கலெக்ட் பண்ண படையப்பாவை விட அப்போது 5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்த சின்ன ஹீரோவான சரத்குமார் அவர்களை வச்சு 50 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டு 17 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ண நாட்டாமை தான் சிறந்த படம். இந்த காரணங்களுக்காக தான் நம்ம லிஸ்ட்டில் நாட்டாமையை முதலிடத்தில் வச்சுருக்கேன். இந்த வீடியோவை பார்த்த தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.